மூன்றாவதாக ஆக்கினை என்ற தலைப்பை பார்ப்போம். ஆக்கினை என்ற வார்த்தையை பலரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆக்கினை என்பது எதை குறிக்கின்றது என்று பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கடவுள் மனிதனை தவறு செய்வதற்காக கண்டிக்கிறார், எனவே அறநெறி தவறாதே என்று போதிக்கிறார்கள். இந்த போதனை என்பது இந்தியாவில் தோன்றிய மற்ற மதங்களிலும் கூறப்பட்டு உள்ளன. எனவே இந்த ஆக்கினை குறித்து பேசும் பொழுதும் மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், எல்லா மதங்களிலும் தவறு செய்தால் தண்டனை என்றுதான் கூறப்பட்டுள்ளது, எனவே எல்லா மதமும் ஒன்றுதான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அங்கே மறைமுகமாக என்ன கூறப்படுகிறது என்றால், நீ வாழ விரும்பினால் நீ ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவாய். இதற்கு மாறாக நீ சாக விரும்பினால்தான் உன்னை ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் நித்திய சாவை, இறைவன் திருவடிகள் சேரும் நிலை என்ற பெயரில் சாகடிக்கப்படுவாய் என்று மறைமுக செய்தியாக கூறப்படுகிறது. எனவே ஆக்கினையின் நோக்கத்தையும் தெரிந்து கொண்ட பின்புதான் தனக்கு ஏற்ற மதம் எதுவென்று ஒருவர் முடிவெடுக்க வேண்டும். ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபையில் ஆக்கினை என்பது வாழ விரும்புபவர்களுக்கு அல்ல, கடவுளின் திட்டத்தை கெடுக்கும் விதத்தில் யாரெல்லாம் மனிதர்களை சாவை நோக்கி அழைத்து சென்றார்களோ அவர்களுக்குத்தான் நித்திய சாவு என்ற ஆக்கினை தரப்படும். அதாவது நீடூழி வாழ்க என்று வாழ்த்துவோரையும் வாழ்த்தை பெறுவோரையும் தேசப்பற்று என்ற பெயரிலோ, மதப்பற்று என்ற பெயரிலோ, ஜாதிப்பற்று என்ற பெயரிலோ தவறான வழியை காட்டி வாழ விரும்பாதவர்கள் இருக்க வேண்டிய மதத்தில் சேர வைக்கும். கடவுளுக்கு எதிரான துரோகிகளுக்குத்தான் அவர்கள் விரும்பிய சாவையே அவர்களுக்கு ஆக்கினையாக கொடுக்கின்றார் கடவுள். எனவே சாவை விரும்பி கேட்ட அனைவரையும் சாவின் வழிகளுக்கு அழைத்து சென்றவர்களுக்கு சாவை தீர்ப்பாக கொடுப்பது என்பது அவர்களை பொறுத்த வரையிலும் ஆக்கினையாக கருதப்படாமல் அதை அவர்கள் பாக்கியமாக கருத வேண்டும். ஏனெனில் அவர்கள் கேட்டதே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஒருவேளை கடவுள் அவ்வாறு செய்வது என்பது தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று காட்ட இவ்வுலகில் இவ்வாறு கூறுவோர் மீது சினம் கொண்டாரே ஆனால் அவர் வாழ்வை பிணியாக பார்க்காதவர் என்றும், எனவே அந்த மதத்தை சேராதவர் என்றும் புரிந்து கொண்டு உடனடியாக வாழ்வு தரும் மதத்தில் அவர் சேர வேண்டும். ஆகையால் பாவத்தின் நிமித்தம் சகல மனிதர்களுக்கும் வருகிற ஆக்கினை என்ன என்று கேட்டால் சாவு என்று கூற வேண்டும்.